ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஹெட் நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். நீடுன்னு எடுத்துக்காங்க. ஃபஸ்ட்டு ஜரி த்ரெட்டில் பின்னாடி ஒரு லாக் போட்டு அப்புறமா செயின் டிச்சஸ் போடலாம். ஒரு லாக்கு செயின் டிச்சஸ் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் பெருசாகவே போடுறேன் உங்களுக்கு காட்டுறதுக்கு ஓசரம். பாருங்கள், இப்போ உள்ள ஒரு இது எடுத்துட்டோமா, அது உள்ளே இதை நீடில் விட்டு அந்த ஜரி த்ரெட்டை இழுத்து இது இழுத்தாங்கன்னா லாக் விழுந்துடும். பாருங்கள், ஒன்றாச்சா. மறுபடியும் பாருங்கள், பின்னாடி ஒரு லாக் டிச் போட்டுட்டு தான் எப்போவுமே ஜரி லாக் போடணும். இது கிளாத்தில் ரொம்ப லூஸ் ஆகிட்டே இருக்கும். நான் உங்களுக்கோசரம் தான் செயின் டிச்சஸ் பெருசாக போட்டு காட்டுறேன். லாங் எப்படி போடுறதுன்னு லாக் போடுறதுன்னு. என்னாட்டு போடலாம். இப்போ எடுத்துட்டிங்கன்னா இப்போ இது உள்ள அதை இழுத்து அது உள்ளக்கு நீடில் உள்ளே விட்டு இழுத்துக்காங்க. அவ்வளோதான், லாக் விழுந்துடும். கீழே இழுத்திங்கன்னா சரி, திருப்பணும். பின்னாடி ஒரு லாக் போட்டு டிச்சஸ் போடுங்க. மறுபடியும் பாருங்கள், நல்லா பார்த்துக்கோங்க. அது உள்ளே இதை விட்டு ஃபஸ்ட்டு த்ரெட் விட்டு இதை இழுத்தாங்கன்னா முடிஞ்சிச்சு லாக். இப்போ ஸ்லிப் த்ரெட்டில் எப்படி போடலான்னு பார்க்கலாம் வாங்க. ஹெட் நாட் பின்னாடி எப்பவுமே ஒரு லாக் டிச் போட்டு எடுங்க. நார்மலாக இப்போ ஒரு 4-5 டிச் போட்டுருக்கலாம். ஃபஸ்ட்டு போட்டது ஜரி த்ரெட்டில் போட்டோம், இப்போ ஸ்லிப் த்ரெட்டில் போடுறோம். பார்த்துக்கோங்க, இதுவும் அதே மாதிரி தான். இது டபுளாக வரனால கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். பரவாயில்ல, ஃபஸ்ட்டு நீங்கள் ஜரி த்ரெட்டில் போட்டு பழகிட்டிங்கன்னா அப்புறம் ஈஸியாக இருக்கும். எப்பவுமே பேக்கில் ஒரு லாக் டிச் போட்டுட்டு அப்புறமா போடுங்க. பார்த்துக்கோங்க இன்னொரு டைமு. அது உள்ளே விட்டு இது உள்ளே இழுத்தோம்னா, கீழே இழுத்தோம்னா நல்லா லாக் விழுந்துடும். வெரி ஈஸி தான். ஒன் டைம் போட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா பிகினர்ஸுக்கு இந்த மாதிரி நிறைய பேருக்கு இது வராது. அதனால் கொஞ்சம் நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். போட்டாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்